Subramanian Gandhi, consultant, alternate medicine, GKNM IOP Center கோயம்புத்தூர். வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடல் அசைவு பயிற்சி, யோக முறையில் உடல் அசைவு பயிற்சி, அதனுடன் மூச்சு பயிற்சியும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் காலை கடமையை முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு பண்ணலாம். இப்போ சேரில் இருக்காமல் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னாலும் கீழே உட்காந்து பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 2 times கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ் பண்ண இம்யூன் டெவலப் ஆகும். உடம்புக்குள்ளே தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும், சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும். நோய் இருந்தாலும் தொடர்ந்து பண்ண அந்த நோய் சப்போர்ட்டடாக இந்த பயிற்சியானது உங்களுக்கு நோயத்தன்மையை அதிகப்படுத்தி மெடிசன் எடுத்துட்டு இருப்பீங்க. இதை பண்ண ரொம்ப ஆரோக்கியத்தை கொண்டாந்து முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த யோக பயிற்சி முன்னோர்களோட வைப்பேன். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பயிற்சி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். எதாக இருந்தாலும் இந்த முத்திரை வச்சுக்கணும். இப்படி ரிலாக்ஸ்டாக பாருங்கள், குனிஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கழுத்து மட்டும் மெதுவாக பண்ணணும். வச்சுட்டு பிரீத் அவுட், மூவ் பண்ணுறேன், பிரீத் இன், பிரீத் அவுட். இதில் 3. அப்புறம் லெஃப்ட்டுங்க பாருங்க, பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், லெஃப்ட் சைடு 3, ரைட் சைடு 3 டைம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், பிரீத் அவுட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன், பிரீத் இன் பண்ணுறேன், இப்படி ஒரு தடவை பண்ணிட்டு ஆப்போசிட்டா பிரீத் இன், மெதுவா பண்ணுங்க, கழுத்துக்கு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணேன், ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் காதை நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். பண்ணும்போது மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணணும். இதை 5 டைம் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் மூச்சு எழுத்து ஹோல்டு பண்ணிக்கிறேன், ரிலாக்ஸ். இது ஒரு 5 டைம், இது ஒரு 5 டைம். கொஞ்சம் சூடாக இருக்கும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். மேலே என்ன பண்ணணும், கிளி விட்டு இப்படி இழுக்கணும், காது பிரெயினோட கனெக்ட். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, எல்லாம் மூச்சோட தான் பண்ணணும். மூச்சு இழுக்கிறேன், இது ஒரு 4 5 எல்லாமே 5 மேக்ஸிமம். அடுத்து பாருங்க, கழுத்துக்கு இப்படி கை விரல் இப்படி விரிச்சு வச்சுட்டு இங்கே பாருங்க, நல்லா அழுத்தம் கொடுக்குறேன். ஒரு 5 times பண்ணிட்டு அடுத்து பாருங்க, பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், இப்படி ஒரு 3 தடவை பண்ணணும். இந்த கழுத்து பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷோல்டருக்கு வரணும். ஷோல்டருக்கு பாருங்க, இந்த மாதிரி முத்திரை வச்சுக்கணும். வச்சுட்டு பாருங்க, பிரீத் இன், பிரீத் அவுட். இது ஒரு 5 டைம். அடுத்து பாருங்க, இப்படி வச்சுக்கணும். முன்னாடி வரேன், இங்க பாருங்க, பின்னாடி கொண்டு போயிட்டு பிரீத் இன், இது ஒரு 5 டைம். பேக் சைடு ஒரு 5 டைம் பண்ணிட்டு அதே மாதிரி லாக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு 5 டைம் இப்படி பண்ணிட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி கை விரல நீட்டிட்டு இங்க பாருங்க, ஒவ்வொரு விரலா பிரீத் பண்றேன். எப்படின்னா பிரீத் இன், ஹோல்ட் 5 செகண்ட், பிரீத் அவுட். அடுத்த விரலுக்கு வரேன், 5 செகண்ட் ஹோல்ட், breathe out, 5 second hold, breathe out, 5 second hold, breathe out. அடுத்து கட்ட விரலுக்கு வரேன். இப்போ 5 விரலுக்கு பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, பிடிச்சுக்கணும். இப்படி மூச்சை பிடிச்சிட்டு 10 செகண்ட் ஹோல்ட், breathe out. இந்த மாதிரி ஒரு 5 பண்ணிட்டு பாருங்க,
breathe in, breathe out. ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ரிலாக்ஸ் இப்படி பண்ணணும். அப்பையும் breathe in, கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிட்டு breathe out. அப்புறம் கிளாப் பண்ணணும். எப்படின்னா breathe in பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு 5 டைம் கிளாப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து 2 விரல் 4 விரல் அளவுக்கு என்ன பண்றேன், breathe in பண்ணிட்டு ஒரு 20-30 தடவை இப்படி டேப் பண்ணணும். அதே மாதிரி இங்க breathe in, relaxed. அப்ப என்ன பண்றேன், இங்க பாருங்க, breathe in, இதை ஒரு 10 தடவை பண்ணிட்டு இங்க பாருங்க, பண்ணிட்டு இங்க ஒரு டேப். இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். breathe in, ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு இதே மாதிரி உழைச்சிட்டு ரிலாக்ஸ்ட். அப்புறம் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இங்க தட்டணும். breathe in, hold, ரிலாக்ஸ்ட். அதே மாதிரி இங்க ஒரு 10-15 தடவை தட்டணும். அதே மாதிரி இந்த பக்கம் breathe out. அடுத்து பாருங்க, இங்க வச்சுட்டு இந்த கட்டை விரல் வச்சு சுத்தணும். இப்படி மேலுங்கீழ என்ன பண்ணணும், இப்படி சுத்தி இங்க பெயிண்ட் இருந்துன்னா எடுத்துருவோம். அதான் ரூல். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்க, ஆதிமுத்ரா. இதுக்கு பேர் ஆதிமுத்ரா. இப்படி வச்சுட்டு இந்த பாருங்க, breathe in, hold, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். உள்ள நான் நினைச்சுக்கணும், ஆரோக்கியமா இருக்கிறேன் சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள மனசு நினைச்சிட்டு 3 தடவை நினைச்சிட்டு ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். இதுல ஒரு 15. சரியா? அடுத்து என்ன பண்றேன், மூச்சு இழுக்கணும், கொஞ்ச நேரம் வைக்கணும், பிரீத் அவுட் பண்ணணும். இழுக்கும் போதே ஆரோக்கியமா இருக்கேன், பெயின் இருந்தா பெயின் போயிடுச்சுன்னு நினைக்கணும், வெளியே வரும்போது பெயின் போயிடுச்சு. ஆரோக்கியமா இருக்கேன், எனர்ஜெட்டிக்கலா இருக்கேன், பெயின் போயிடுச்சு. இது ஒரு மேக்ஸிமம் 10. இதை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றேன், இங்க பாருங்க, பரவி ஆட்ட இன்ஹேல் பண்றேன், எனர்ஜி போகுது, நல்லா இருக்கேன், பிரீத் அவுட். இதுல ஒரு 10. அப்புறம் இப்படி வச்சுக்கணும். எப்படின்னா இப்படி வச்சுட்டு breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இதுல ஒரு 10. அப்புறம் என்ன பண்றேன், breathe in பண்ணிக்கிறேன். நல்லா breathe in பண்ணி அப் டவுன் வரைக்கும் நிறைச்சிட்டு breathe out பண்ணணும். பாருங்க, நிறைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண. எப்படின்னா பண்ண இங்க ஷோல்டர் லைட்டா வலிக்கும், அதை நிறுத்திக்கணும். சரிங்களா? இந்த பயிற்சி கம்பல்சரி. ஹிப் பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உடம்பு அசைவோட சேர்ந்து ஒரு மூச்சு பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப நம்ம இந்த மாதிரி மூமெண்டோட ஒரு செய்யற பிரீத்திங் எக்ஸசைஸ் என்ன பண்ணும், ஜஸ்ட் அதாவது மூச்சு வந்து உள்ள நிரப்பும். லங்ஸ் நல்லா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடந்தால் சர்க்குலரி சிஸ்டம் கனெக்ட் ஆயிடும், ஹார்ட் நல்லா இயங்கும், எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும், ஸ்டொமக் நல்லா வேலை செய்யும். நல்லா வந்து யாருக்கெல்லாம் கேஸ் பிடிக்காது, இது வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகி சத்து கன்வர்ஷன் நடக்கும். அப்போ கழுத்து வலி போயிடும், தைராய்டு பேலன்ஸ்ட் ஆகும், தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கண்ணு ஷார்ப்பாக இருக்கும். அப்போ உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. நமக்கு முக்கியமானது இந்த மூச்சுடன் உடல் அசைவு பயிற்சி. அப்போ அதை தாண்டி இது வந்து இவ்வளோ இந்த பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுத்துக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடுப்பு பகுதிக்கு நாம் என்ன பண்ணணும், ஒரு பயிற்சி பண்ணணும்.
இதான் முழுமையான பயிற்சி. இதோட முடிச்சுக்கணும். சரிங்களா? இடுப்பு பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இடுப்பு பயிற்சி எப்படின்னா பாருங்க, நல்லா என்ன பண்றேன், பிரீத் இன் பண்ணிக்கிறேன், பிரீத் அவுட். காலை தொடலாம், இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டு பிரீத் இன், பிரீத் அவுட். இப்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ண ஹிப் வந்து மூமெண்ட்ல இருக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன் 30 வரைக்கும் கூட பண்ணலாம். அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சுதா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றேன், இங்க பாருங்க சைடில் ஒரு டம்ளர் வச்சு எடுக்கிற மாதிரி என்ன பண்றேன், பிரீத் அவுட்டு, பிரீத் இன், பிரீத் அவுட்டு, பிரீத் இன். இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாமே ஒரு கேப் விடலாம், ஒரு 5 நிமிஷம் கேப் விடலாம். அப்புறம் என்ன பண்றேன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன். இது ஒரு 10 தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாருங்க, ரெண்டையும் சேர்த்தி பண்ற பாருங்க, 2 கையில ஒரு இதை பண்ற பாருங்க. பிரீத் அவுட் பாருங்க, இங்க இருக்கும். ஓகே, நல்லா பிரீத் இன் பண்றேன், எனர்ஜி எடுத்துக்கிறேன். பிரீத் அவுட், நல்ல எனர்ஜி எடுத்துக்கிறேன். அப்ப என்னது, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணும். இப்படி ஒரு 15 தடவை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நேரா உட்காந்துக்கணும். ஓகே, பண்ணிட்டு இங்க பாருங்க, இப்ப காலோட சேர்ந்து பண்றேன். இங்க பாருங்க, உடம்பு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும், நிறுத்திக்கணும். இப்ப கிராஸா பண்ற பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க உட்காந்துட்டு லைட்டா என்ன பண்ணும், கொஞ்சம் ஃபாஸ்டா, அவ்வளவுதான். ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், கை கால்லாம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு தியான் முத்ரா வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்படி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு குனிஞ்சு பிரீத் இன் பண்ணணும். பிரீத் இன் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லா எனர்ஜி இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஃபுல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஹீட்டை உணரணும். உணர்ந்துட்டு இந்த அப்டமனை பிரீத் அவுட் பண்ணி காற்றை வெளியேற்றணும். எம்டி ஆயிடணும். ஒரு 3 செகண்டாவது இழுக்கக்கூடாது. இழுக்காம உள்ள எனர்ஜி இருக்கு, செல்கள் பூரா புத்துணர்ச்சியா இருக்கு, வயிறு நல்லா இருக்கு, லங்ஸ் நல்லா இருக்கு, சர்க்குலரி சிஸ்டம் நல்லா இருக்கு, கழிவுகள் நீக்கப்படுது, எல்லாம் நல்லா இருக்கு. நான் ஆரோக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமா தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 30 பிரீதிங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிக்கணும், நல்லா தேய்ச்சிட்டு கண்ணில் விட்டு ரிலாக்ஸ்டா இந்த பயிற்சி முடிக்கணும். இப்படி பண்ணும் பொழுது தினம் இதை செஞ்சீங்கன்னா உடம்புல பெயின் எங்கேயாவது இருந்தாலும் போயிடும். நம்ம இதுக்குள்ளேயே பயணம் பண்றதுனால உடம்பு ஆரோக்கியம் மேம்படும். அப்போ உடம்பு ஆரோக்கியம் மேம்பட்டா நம்மளுடைய செயல் மேம்படும். நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஃபேமிலி நம்மளை நோக்கி ஆரோக்கியமாக பார்ப்பாங்க. நம்மகிட்ட நோய் இருந்தாலும் சிறிதாக அந்த நோய் நீக்கப்படும், அழிந்து விடும். அதனால இதை தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பண்ணுங்க. நன்றி.